கோபி அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதை வந்து செல்லமா கோபி அப்படின்னு கூப்பிடுவோம். காலிஃப்ளவர் பொரியல் தான் பண்ண போறோம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துருவோம். காலிஃப்ளவர், வெங்காயம், உருளைக்கிழங்கு, எண்ணெய், உப்பு, காய்ந்த மிளகாய், கடலை பருப்பு, மிளகுத்தூள், உளுத்தம் பருப்பு, கடுகு, கருவேப்பிலை. ஸோ காலிஃப்ளவரை பார்க்கும்போது எப்போவுமே நம்ம வந்து மற்றதெல்லாம் கூட வந்து காளான் அப்படின்னு சொல்லுவோம். மஷ்ரூம்க்கு கூட காலிஃப்ளவரோட தமிழ் பெயர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதை காளான் மாதிரி தான் சொல்லுவாங்க. காலிஃப்ளவர் அப்படின்றது ஃப்ளவர் அப்படிங்கிறது பூவை குறிக்கும். பூ. ஆமா. ஸோ ஃப்ளவருங்கிறது இங்கிலீஷ். காலிப்பூன்னு நம்ம சொல்ல மாட்டோம். காலிஃப்ளவர். காலிஃப்ளவருக்கு தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் எனிவே இப்போ நமக்கு காலிஃப்ளவரோட தமிழ் முக்கியமா இல்லை இங்கிலீஷ் முக்கியமா அதெல்லாம் முக்கியம் இல்லை. காலிஃப்ளவரில் நல்லா செஞ்சு சாப்பிட்றது தான் முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாமா? கடாய் வச்சிடலாமா? ஓகே. நம்ம வந்து காலிஃப்ளவரோட தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் அழகாக பேசுறது தானே நம்மளோட வழக்கம். தமிழ் தொலைக்காட்சி இல்லையா? அதனால காலிஃப்ளவருக்கு வந்து தமிழில் கரெக்டான அர்த்தம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பூ கோஸ் அப்படிங்கிறது தான். கோஸ் அப்படிங்கிறது கேபேஜை குறிக்கும். கோஸு அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. பூ கோஸ் அப்படிங்கிறது தான் வந்து காலிஃப்ளவரோட தமிழாக்கம். ஓகே, இந்தாங்க டிஷ்யூவில் தேவையா எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் மஸ்டர்ட் எடுத்துக்கிறோம். கடுகு எடுத்துக்கிறோம். ஓகே. கடுகு போட்டுக்கிறோம். ஓகே. அது பொரிஞ்சதும் கொஞ்சம் வெடிச்சாதான். இவ்வளோ போதுமா மேம்? கடுகு போதும். ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு. ஓகே. கொஞ்சம் போல கடலைப்பருப்பு. சில பேருங்க அது கடிக்க கஷ்டப்படுவாங்க. கடலை பருப்புலாம் வந்து உளுத்தம் பருப்பாவது கடிச்சிடலாம். கடலை பருப்பை கடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் கடிக்கிறதுன்றதை தாண்டி அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஒரு ரெசிபியில. அடேங்கப்பா. கருவேப்பிலை. ஓகே. வெங்காயத்தையும் போட்டுருங்க கடாய் பக்கத்துல. அப்பதான் தாராளமா தைரியமா போலாம். ஓகே. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். அண்ட் இப்போ வந்து நம்ம இதை வந்து கியூப்ஸா கட் பண்ணிருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல பண்ண போறோமா? எஸ் மேம். ஓகே. மேம் இந்த ரெசிபி பத்தி சொல்லுங்க. இது எந்த ஊர் ஸ்டைல்? இல்ல நம்ம இது பெங்களூர் ஸ்டைல். பெங்களூர் ஸ்டைல். அவங்க இப்போ பிளைன் ஒயிட் ரைஸ் ரசம் அது இது வச்சு சாப்பிடுவாங்க. டால். அதுக்கு மேட்சா இருக்கும். சூப்பர். என்ன கேட்டா இந்த மாதிரி பொரியல்லாம் ஒரு ஸ்டார்டரா தனியா சாப்பிட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து காய்கறிகள் நான் சாதாரணமா சாப்பிட மாட்டேன். பிடிச்ச காய்கறிகள் இருந்தா கொஞ்சம் பிடிக்கும், அதை நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி குழந்தைகள் இருந்தாங்கன்னா மூடு போடுமா மேம்? ஓகே, முடியல. முடி போட்டா நமக்கு வெடிக்கிறது மேல. ஃபைன், அவ்வளவுதான் மேம். இப்போ நம்ம ரெண்டு பேருமே 2 செகண்ட் அது கொஞ்சம் பொன்னிறமான பிறகு இந்த பொட்டேட்டோ எடுத்து அதில் போடணும். ஓகே. அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ். ஃபைன். ஸோ மேம் கோல்டு ரிலேட்டடான ஒர்க்கில் இருக்கிறதால நம்ம கேட்க போகிறோம். மேம் எப்போ நம்ம போனாலும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. என்னன்னா ஆன்டிக்ல கோல்டு வாங்கணும். ஆனால் ஆன்டிக் கோல்டு பார்த்தீங்கன்னா சாதா கோல்டை விட 2-3 டைம்ஸ். அதனால எங்கள் வீட்டில் ஒத்துக்கல. அதனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆன்டிக் கோல்டு வேணா ஆன்டிக் சில்வர் வேணா வாங்கி தரோம் அப்படின்னாங்க. பிகாஸ் ஆன்டிக் கோல்டு வாங்கினாலும் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாமே நீங்கள் திருப்பி போடும்போதும் சரி, போட போகிறது இல்லை, பட் 3 டைம்ஸ் கொடுக்கணும். அண்ட் சில பேர் பார்ப்பாங்க கல் இருந்து நாங்க வாங்க மாட்டோம், அந்த கல் இருந்தாலே அந்த ஜுவல் வேண்டாம் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி வரவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்குற விஷயங்கள் என்னெல்லாம் அவங்க மைண்ட்ல வச்சுட்டு வருவாங்க? அவங்க பார்க்குற டிசைன்ஸ் கேட்பாங்க. வித்தியாசமா ஆன்லைன்ல இருக்கு மேடம் அது அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஆன்லைன்ல என்ன இருக்கோ அது மாதிரி வேணும் அப்படின்வாங்க. நம்மகிட்ட அது இருக்காது. அப்படியும் அதர் உஸ்மான் ரோட்ல இருந்து வரவழைச்சு அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுப்பாங்க, தருவீங்க. ஓகே. அதுலயும் இப்ப விலை இருக்கிறதுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜிஎம்கிட்ட பேசி டிஸ்கவுண்ட் கொஞ்சம் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். கோல்ட்லயும் டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்றது உண்டு. அந்த 5% ஸ்டார்டிங் 25% இருந்து நமக்கு அலோடு உண்டு. மேற்கொண்டும் எங்க ஜிஎம் கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி. ஃபைன், ஓகே. ஸோ அடுத்த இன்கிரீடியன்ட் மேம் கையில் எடுத்துட்டாங்க. என்ன ஆட் பண்ண போறோம்?
பொட்டேட்டோ மேம் பொட்டேட்டோவை சும்மா நம்ம தோல் எடுத்து நறுக்கி வச்சிருக்கோமா இல்ல வேக வச்சிருக்கோமா? தோல் எடுத்து கொஞ்சம் பெரிய இதுல நறுக்கி வச்சுக்கலாம். நறுக்கி வச்சு கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம் லைட்டா. ஏன்னா தோல் எடுத்ததால அது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சா, அது வேகத்துக்கு இது கொஞ்சம் இது ஆகிறதால இப்போ இது ஒரு அளவு ஆயிட்டு. இது வேகும் போது இதுவும் கூட பாயில் ஆயிடும். உருளைக்கிழங்கையும் போட்டுருவோம். ஏன்னா உருளைக்கிழங்கு வெந்துடும் சீக்கிரமா. ஓகேவா? இப்போ க்ளோஸ் பண்ணலாமா மேம்? ஓகே பண்ணிடுறீங்களா? சாரி. ஓ மேம் உருளைக்கிழங்கு வேகத்துக்காக தண்ணி ஆட் பண்ண போறோமா? லைட்டா தெளிக்க போறோமா? ஆமா ஆமா. இப்போ காலிஃப்ளவர் போடுறோம் இல்லைங்களா, அப்ப தண்ணி தெளிச்சு மூடி வச்சுட்டு பெப்பர். ஓ பிள்ளைங்க காரம் இல்லாம விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி தான் இருக்கும்ல மேம், நம்ம இவ்வளவு கியூப்ஸா பெருசா தான் இருக்கும். தனித்தனியா சாப்பிடறதுக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இதுவே ஒரு பிளேட் ஃபுல்லா வச்சு சாப்பிடலாம். தனியா ரைஸே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி வந்து கியூப்ஸா பெருசா கட் பண்ணி வெஜிடபிள்ஸ் இருந்தா பிடிக்கும். ஆனா பிடிச்ச வெஜிடபிள்ஸ் மட்டும் அதுல இருக்கணும். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா காலிஃபிளவர் ஆகட்டும், கேப்சிகம் ஏன் இல்லைன்னு கேட்டோம்னா அது நமக்கு பிடிக்குங்கிறதுனால. சோ இப்போ காலிஃபிளவர் உடனே போட்டுடலாமா மேம்? போட்டுடலாம். ஓகே, இதுவும் வேகணும் இல்லையா, அதனால. ஓகே. எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் எடுத்துட்டு இருக்கோம். கையிலே வைக்கலாம், ஏன்னா எல்லாமே நம்ம கியூப்ஸா போட்டிருக்கோம்னால மிக்ஸ் பண்ணுங்க. அண்ட் வாட்டர் எவ்வளவு தேவையோ ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அரைக்கிறதுக்கான வேலைகள்லாம் எதுவுமே இல்லைங்க. பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அது பாட்டுக்கு. அந்த காஞ்ச மிளகா சொல்லியிருக்கீங்கன்னா அரைச்சி போட போறோமா அது அப்படியே போட போறோமா? காஞ்ச மிளகா ஸ்டார்டிங் போட்டுக்கணும். பெப்பர் போடுறதால காஞ்ச மிளகா வேண்டாமா? ஓகே. இல்ல இப்ப போடணும்னாலும் போட்டுக்கோங்க. ஒரு 2 பீஸ் போட்டா உடச்சு போடுறீங்களா? வேண்டாமா? காரம் அதிகமா இருக்குமா? காரம் நிறைய இருக்குமா? வேண்டாமா உங்களுக்கு? கொஞ்சம் போடலாம். ஏன்னா நம்ம அந்த பருப்போட போட்டிருக்கணும்ல அது. ஆமா, நம்ம வந்து கடகடான்னு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் அது ஒரு குறையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்ப ஆட் பண்ணும். கொஞ்சம் வாட்டர் தேவைப்படுங்க. பெப்பர் போடலாம். கொஞ்சம் முடி வச்சிடலாங்க. ஓகே, இந்தாங்க மேம் டிஷ்யூ. இப்போ நம்ம ஹைலி இருக்கலாம்ல? மூடி வச்சுட்டோம். நல்லா குக் ஆகணும். ஏன்னா எல்லாமே வந்து சாதாரணமா பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா நம்ம போடும்போதே நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பச்சையா நம்ம சாப்பிட முடியாது. ஃபுல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு 2 விஷயங்கள் தான் பாக்கி இருக்கு. ஒண்ணு வந்து பெப்பர் தூள், சால்ட். அதான் சால்ட்டை பார்த்துட்டு கருவேப்பிலை தூவி இறக்கிட வேண்டியதுதான். எந்த நிலைமையில இருக்கு, குக் ஆயிருக்கா என்னன்னு. வெங்காயமும் இதுவும் குக் ஆயிடுச்சு. காலிஃபிளவரும் குக் ஆயிருக்கா? கலர் தெரியுது இல்லைங்களா? ஓரளவுக்கு ஃப்ளேவர் வருது, குக்கான ஃப்ளேவர். இப்போ வந்து நம்ம சால்ட்டை கொஞ்சம் போட்டு தேவையான ஆமா எவ்வளவு தேவையோ அவங்க சில பேர் கூட குறைச்சல் போட்டுப்பாங்க. டிஷ்யூ உங்களுக்கு வைக்கிற மாதிரி என்ன எடுத்துக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் கூடவே போடலாம். இந்த பெப்பர் தான் ஒரே காரம். ஆமாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, உப்பு போட்டா சிலது வேகாது, அதே மாதிரி வந்து கலர் கொஞ்சம் மாறாது. சில காய்கறிகள் பாத்தீங்க அப்படின்னா உடனே ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப தக்காளி எல்லாம் எப்படி போட்ட உடனே வதங்கிடும் உப்பு போட்ட உடனே, அது மாதிரி ஆகிடக்கூடாது.
ஆனா இப்போ வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது கொஞ்சம் வதங்கணும் இல்ல மேம்? லைட்டா வாட்டர் விட்டுக்கலாம். ஓகே. எல்லாத்தையும் பரவணும். ஆஹா. மூடி வச்சுட்டு அப்படி மூடி வச்சிடலாமா? ஆமாங்க மேம். ஃபைன். சோ க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நீர் வத்தின பிறகு நம்ம ஆமா இப்போ நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலையே அப்படியே இருக்கட்டுமா? அது பண்ணிடலாமா? கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒர்க்லயே நிறைய இருந்ததால வீட்ல எல்லாம் யார் சமைப்பாங்க? நீங்களே? மம்மி தாங்க மேம். சூப்பர். மாமினா மம்மியா? ஓகே. அம்மா தான் சமைப்பாங்க. பாவம் அம்மா வந்து எத்தனை பேருக்கு சமைக்கணும்? வீட்ல எத்தனை பேரு? இல்ல 3 பேர் தாங்க. ஓ, அதனால கொஞ்சம் பையன், மருமக, அம்மா, நான். குட்டி பையன். ஓகே. 4 பேர். கிரேட். இப்ப முடிச்சிடலாம். சோ இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணி பார்த்துட்டு சிம்ல வச்சிருக்கோம். அதை ஆஃப் பண்ணணும்னா ரெடி ஆயிடுச்சுன்னா பண்ணிட்டு மற்ற விஷயங்கள் பார்த்துடலாம். பாருங்க, செக் பண்ணுங்க. அப்பா நல்ல வாசனை வருது, காலிஃப்ளவரோட வாசனை. அவ்வளவுதான். எஸ், ஃபினிஷ். முடிஞ்சதுங்க. ஓகே. ஸோ வேற ஏதாவது ஆட் பண்ண போறோமா இல்லை ஆஃப்? அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா எடுத்து வச்சுட்டு ஃபோக் வச்சுக்கலாம். ஃபோக்ல வைக்க போறீங்களா இல்ல பிளேட்ல வச்சுட்டு ஃபோக் வச்சுக்கலாம்? ஓகே மேம், நான் வச்சிடுவா இல்ல நீங்க கூட எடுத்து எப்படி பிளேஸ் பண்ணணுமோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபோக் தேவைன்னாங்க ஃபோக் கொடுத்துட்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஒரு ஃபீல் ஸ்பைசி டச்சுக்கு மிளகாவை ஆட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நிஜமாவே வந்து இந்த எபிசோடு பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதிகமாக குக் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி ஏதாவது குக் பண்ணாலும் இந்த குழம்பு ரசத்தை தவிர ட்ரையாக ஏதாவது கிடைச்சா சாப்பிட்டுக்கலாம். அந்த ட்ரை எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் பிக்கிளா இல்லை நல்ல காரசாரமான சட்னி இந்த மாதிரிலாம் இருக்கணும். பட் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார்டர் இல்லை அப்படின்னா ஒரு ஃபுல் மீலாக கூட இதை நான் எடுத்துப்பேன். ஏன்னா காய்கறிகள் சாப்பிடணும் அப்படிம்பாங்க நிறையா. எனக்கு சாப்பிட பிடிக்கும். ஆனால் பிடிச்ச காய்கறிகள் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி கொடுத்தா அந்த ஃப்ளேவர் நமக்கு வந்துச்சு, ஃப்ளேவர் நம்ம டெம்ப் பண்ணிச்சு அப்படின்னா உடனே சாப்பிடணும் அப்படின்னு தோணும். ஸோ இது அப்படி தான் இருக்குது, ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. அண்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு கடாயில எண்ணெய் விட்டோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகத்தோட நித்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை எல்லாம் ஃபைனா வந்து பொரிஞ்சு வரும்போது நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டோம். கியூப்ஸா கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும். வெங்காயம் குக் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஃபைனா கியூப்ஸா கட் பண்ண பொட்டேட்டோ இது ரெண்டு ஆட் பண்ணிட்டு பொட்டேட்டோவும் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுருந்தோம். ஸோ குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து காலிஃப்ளவரை போட்டுட்டு அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி ஒரு அளவுக்கு குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு அண்ட் பெப்பர் தூளை ஆட் பண்ணிட்டு நல்லா எப்படி இருந்ததை எப்படி நம்ம குக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பெப்பர் அண்ட் இந்த 3 விஷயங்கள் எந்த அளவுக்கு பிளெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம வந்து போட்டிருக்கோம். அண்ட் இதில் நாங்கள் இன்னொரு விஷயம் பண்ணோம். அது என்ன அப்படின்னா வந்து முதல்ல காஞ்ச மிளகாவை போட மேம் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை நாங்கள் நடுவில் ஆட் பண்ணோம். ஸோ நீங்கள் அந்த உப்பு இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் போடாமல் முதல்ல வந்து அந்த கடுகோடைய காஞ்ச மிளகாவையும் போட்டுட்டீங்க அவங்கள மாதிரி மறக்காம அப்படின்னா இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். மேம் இதை 4 காலை தான் எடுக்கணும்னாங்க. பட் இப்போ நம்ம எப்படியே டேஸ்ட் பண்ணுவோம். அண்ட் உருளைக்கிழங்கு பெரிய பீஸாக எடுத்திருக்கேன். அது நல்லா ஆறிடுச்சான்னு பார்க்கணும் மேம். வெந்திருக்கா இல்லை நமக்கு? ஆமா, கரெக்ட். சூடா இருந்துச்சுன்னா
ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. ஆனால் உருளைக்கிழங்கு வெந்த விதம், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், அது கூட வந்து அந்த வெங்காயம், நம்ம போட்ட மற்ற விஷயங்கள், கொஞ்சம் காரம் வேணும்னா, நான் கூட நினச்சேன் காரம் இருக்காது அப்படின்னு. கொஞ்சம் காரம் வேணும்னா நமக்கு அந்த காஞ்ச மிளகாவை ஒரு 2-3 பீஸ் உடச்சி போட்டிங்க அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அந்த காரமும் வந்துடும். ஏன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு. மற்றபடி வந்து இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான ரெசிபியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஈஸியான ரெசிபி, ஆனால் ஹெல்த்தியான ரெசிபி. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, என்னோட வீட்டில் குழந்தைங்க எந்த காய்கறியும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் காய்கறி மட்டுமே பண்ணி இன்னைக்கு டிஃபன் இதுதான் அப்படின்னு கொடுத்துட்டீங்க, இல்லை இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கூட சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்குது.